சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போன வழக்கு, அதுவும் குறிப்பா கரூர் விவகாரம், 41 பேர் பலியான சம்பவம் குறித்த வழக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 வழக்குகளை சேர்த்து நேற்று நீதிமன்றம் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு, யாருக்கு ஃபேவரா இருந்துச்சு, இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது குறித்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எழுப்பி இருக்கிறாங்க. அது சம்பந்தமான முழு விவரங்களும் நமக்கு எப்ப கிடைக்கப்பெறும் சார்? தினமலர் உலக நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட் டெல்லி விஜயே நடுங்கியது. விஜய் பேச ஆரம்பித்தால் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை சப்போர்ட் செய்து அவர்களுக்கு ஆதரவாக பேசி 2 வழக்கறிஞர்களை குடைந்து விட்டார்கள். ஒன்று சொல்ல வேண்டும், 4 மணி நேரம் பிரதிவாதம் நடந்தது. அதில் பல கேள்விகள் தமிழக அரசை நோக்கியே கேட்டது. அதற்கு மூல காரணம் கோபாலகிருஷ்ணன், தமிழ் வெற்றி கழகம் சமர்ப்பித்த அந்த அபிடவிட் தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதை டிராப் செய்தது 3 வழக்கறிஞர், ராகவாச்சாரி, அரியமா சுந்தரம், கோபால சுப்பிரமணியம் போன்ற வழக்கறிஞர்கள். டெல்லியில் அவர்களுடைய ஒரு முக்கியத்துவம் தப்தபா என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள். அந்த முக்கியத்துவத்தை பார்த்தால் அவர்கள் எழுதிய 18-19 குறிப்புகள், அதை படித்த நீதிபதிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் உடனே அப்ரூவ் பண்ணி அந்த உடல் தகனம் செய்தார்கள் இரவோடு இரவாக? அதையும் தவிர முதலமைச்சர் வந்ததற்கு முன்னதாக செய்ய வேண்டும் என்ற அவசரமா, மின்வெட்டது இருந்ததா என்று போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. நுணுக்கமான கேள்விகள். அது முக்கியமானது என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் தகவல் சொன்னதாகவும், தாங்கள் இங்கு இருந்தால் உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன அந்த மாதிரியான புது தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் 1 வாரம் தங்கி கண்டிப்பாக இதை ஒருங்கிணைத்திருக்கிறார். அதையும் தவிர சில சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், தமிழ் வெற்றி கழகத்திற்கு வாதாடியவர்கள் கூட உதவியாக இருந்தார்கள். குறைந்தது 40 பேர் இருந்தக்கூடிய இந்த நீதிபதி அறையில் 70-80 பேர் வந்து கச்சா கச்சு நெருக்கமாக இருந்தார்கள். அங்க விசாரணை நடக்கும் போது அது அந்த 70 வழக்கறிஞர்கள் அங்க இருந்து வாதாட ஆரம்பித்தார்கள். ஆக மொத்தம் விஜய்க்கு நன்றதாக ஒரு முடிவு வந்தாலும் 1 வாரத்திற்குள் ஒரு தீர்ப்பு வரும் என்று தான் அரியமா சுந்தரம், கோபால சுப்பிரமணியம் போன்றவர்கள் கருதுகிறார்கள். எனினும் இது எப்படி போகும், எப்படி இருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியாது. அது நீதியரசர்களுடைய முடிவு. ஆனா அரசு தரப்புலயும் வலிமையான வழக்கறிஞர்கள் தானே இருந்தாங்க. சல்மான் குர்ஷித் இருந்தாங்க, வில்சன் இருந்தாங்க. யாரு இல்லைன்னு சொல்லல, இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய வாதங்கள் சரியாக இல்லை. கேள்வி கேட்டதை தொனியில் பார்த்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அது தவறாகவும் இருக்கலாம், நிஜமாகவும் இருக்கலாம். சில வழக்கறிஞர் தமிழ் வெற்றி கழகத்திற்காக வாதாடியவர்களிடமிருந்து நான் கேள்விப்படுவது 1 வாரத்திற்குள் ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று, அதாவது 15ஆம் தேதிக்குள் வரும் என்று சொல்லுகிறார்கள். 15ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான், அதாவது அந்த அவருடைய தீர்வு வந்த பிறகுதான் விஜய் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பார் கரூருக்கு. தோராயமாக 17ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். இதன் நடுவே கோபாலகிருஷ்ணன், டெல்லியில் இதனால் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் கருத்தாய்வாளர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு போக்கை வர்ணிக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக அரசியல்வாதிகள் என்றால், நேற்று இரவுதான் கொலம்பியாவிலிருந்து திடீரென்று ராகுல் காந்தி வந்தார். எப்பொழுது திருப்பி மீண்டும் அயல்நாடு போவார் என்று தெரியாது. அவருடைய எண்ணங்களைகள் எல்லாம் ஒரு டக்குன்னு கிளம்பிடுறாரு. கையில ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, கையில ஒரு பேக் எடுத்துக்கிறாரு, டிஷர்ட் போட்டுக்கிறாரு, போயிடுறாரு. இதெல்லாம் என்னன்னா ஆனது ஆகட்டும்.
அவரிடம் கே.சி. வேணுகோபால், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திருநாவுக்கரசு, விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் வெற்றி கழகத்துடன் தொடர்பு வேண்டும், தாங்கள் பேசியதற்கு நன்றி என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசியதன் மூலமாக அரசியலில் திருப்பம் வந்து விட்டது. கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனாவும் ராகுல் காந்தியினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்திர பிரதேஷ் கேடர் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தவர் இப்பொழுது ராகுல் காந்திக்கு தலைமைச் செயலராக இருக்கிறார், அதாவது தனி செயலர், பிரைவேட் செக்ரட்டரி. அவரிடமும் பேசி கேள்விப்படுகிறேன். ஒன்று. இரண்டாவது, பத்திரிகையாளர்களிடையே விஜய் என்ற பெயர் என்றாலே ஒரு அதிருதுங்க. இப்ப டெல்லியில அந்த பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு விஜயை அடக்குகிறார்களோ, அடக்குமுறை செய்கிறதோ திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேச்சு கூட வர ஆரம்பித்து விட்டது. பாஜகவில் கேட்கவே வேண்டாம். அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தலில் மிக மும்முரமாக இருப்பதனால் கோபாலகிருஷ்ணன் நாளை மறுநாள், அதாவது 15ஆம் தேதிக்குள் பீகாரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். 14ஆம் தேதி கடைசி டேட் ஃபார் நாமினேஷன் ஃபைலிங். அது முடிஞ்ச உடனே தமிழகத்தின் மீது கண்டிப்பாக கவனம் செலுத்துவார். அவரும் சொல்லிவிட்டார். தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஒரு பிரத்யேக செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷாவினுடைய முடிவு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை பற்றி என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் பைனல் என்று சொல்லிவிட்டார். இதுதாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான நிலவரம். சரி சார், இப்போ நீங்க நேற்று அந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமா கவனிச்சிருப்பீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாத பிரதிவாதத்துல என்ன நடைபெற்றது, அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா உச்ச நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழக சட்ட, அதாவது நீதிமன்றத்திற்கு மீது உச்ச நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் தெரிந்தது. அந்த வழக்கறிஞர்கள் வாதாடியதும் அவசரமாக கரூருக்கு எப்படி மதுரைக்கும் கரூருக்கும் சம்பந்தம் இருக்கிறது இல்லையா என்றெல்லாம் நீதிபதிகள் குறுக்கு விசாரணை செய்த பொழுது வழக்கறிஞர்கள் திமுக தரப்பும் சரி, தமிழ் வெற்றி கழக தரப்பும் சரி பேச முடியவில்லை அவர்களால். ஆக மொத்தம் அந்த நீதிபதி அவர்கள் எப்படி எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்களோ, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதை ரத்து செய்தாலும் செய்யலாம், அதற்காகத்தான் தமிழ் வெற்றி கழகம் வாதாடியது. சிபிஐ வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எஸ்ஐடி அதுவும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடியாக இருக்க வேண்டும். அதில் பணிபுரிபவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கிறார்கள். ஒரு வினோதத்தை பாருங்க, ஒரு அன்நெசரி, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கான்ஃபிளிக்ட். கடந்த 3-4 மாதங்களாக விஜய்க்கு கண்டிஷன் போட்ட தமிழக அரசாங்கம், தமிழக போலீஸ் காவல்துறை இப்பொழுது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கண்டிஷன் போடுறாரு. தமிழ்நாடு போலீஸுக்கும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி. எனக்கு இது வேண்டாம். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் சைடில் ஆதாரங்கள் பல இருக்கின்றன என்று விஜய் நம்புகிறார். இது விஜய்க்கும் அங்க இருக்கக்கூடிய தனிப்பட்ட மோதல்கள் அதை உருவாக்கி காட்டியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல கூட நான் 5 இடங்களில் போல 4 இடங்கள் சமாதானமாக சாதகமாக இருந்தது. 5வது இடத்தில் ஏன் இந்த கலவரம், அது யார் செய்தது, செருப்பால் அடித்ததையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த அபிடவிட்ல கொடுத்திருக்க குறிப்புகள் விஜயுடன் அமர்ந்து உட்கார்ந்து பேசிய பிறகுதான் இதெல்லாம் எழுதப்பட்டதாக சில வழக்கறிஞர்கள் என்னிடம் சொன்னார்கள். சார், இப்போ நம்ம 2வது ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருவோம். திருச்சி பகுதிகளில் கிட்னி முறைகேடு வழக்கு நம்ம அப்படியே வச்சுக்குவோம், ஏன்னா அமைச்சரை தான் சொல்லியிருக்காங்க. அந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருந்து அதுக்கு எஸ்ஐடி போட்டிருந்தாங்க. அந்த எஸ்ஐடி கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் போயிருக்கு. அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் என்ன? இதுல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குதுங்க. எங்கெங்கெல்லாம் திமுக நபர்கள், தலைவர்கள் இந்த வழக்குகளில் சிக்குவார்களோ அங்கெல்லாம் எஸ்ஐடி வேண்டாங்க என்றெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தப்புவார்களோ, உதாரணத்திற்கு கரூர் இந்த கிட்னி திருட்டு மற்றும் பல வழக்குகள், ஈவன் ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் ஏதாவது ஒரு தலைவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏன் தலைகீழாக நிற்க வேண்டும் என்று தெரியவில்லை. எஸ்ஐடி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் அவர்களுடைய சிபிஐ வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்.
அவர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில பாருங்க, சொன்னாங்க வாண்டாங்கிறாங்க. கடைசியில ஒவ்வொரு கேருக்கு ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் பிரிவு திமுகவில் குழப்பத்துடன் இருக்கிறது கரூருக்கு பிறகு என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் கிட்னி விஷயத்தில் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சிறப்பு சமாச்சாரம் இப்ப வந்துருக்குது பாருங்க. காஞ்சிபுரத்துல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது, தமிழக அரசாங்கம் மத்திய பிரதேச அரசாங்கம் உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டும். பேசி இப்ப மத்திய பிரதேச அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா பிஜேபி இருக்குது, டிஎம்கே பிஜேபி சப்போர்ட்டா இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது நீதியினுடைய நிலவில் இருப்பதனால் அது பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டெம்டா போட்டா போயிடக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த முடிவை உச்ச நீதிமன்றமும் என்ன பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இங்க வேண்டாங்கிறாங்க தமிழக அரசாங்கம். அதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது இல்ல. அப்ப இந்த மூன்று வழக்குலையுமே தமிழ்நாட்டினுடைய பிரேயர்ஸ உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட். காரணம் என்ன என்று கேட்டால் சில கேசஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது, சுப்ரீம் கோர்ட் உணர்கிறது. அது எப்படி உணர பண்ணிருக்காங்க? ஆப்போசிட் சைடு நல்ல ஆர்கியூ பண்றாங்க. தமிழ் வெற்றி கழகம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த ஆர்குமெண்ட்டை வச்சுதான் அவங்க ஜட்ஜ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆப்போசிட் ரூலிங் பார்ட்டியுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் வந்துட்டாரு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போற கூட்டங்கள்ல எல்லாம் தாவேக்காவுடைய கொடி பறக்கிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அது உண்மையாகவே கூட்டணிக்கான ஏதோ ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை உருவாகி விட்டது அப்படிங்கிறத காட்டுதா, இல்ல யதார்த்தமா இபிஎஸ் பேசுறாரா? ஒரு பாயிண்ட் இல்லாத பேச மாட்டார். 40-50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற எம்பியாக இருந்தவர். அவர் எம்பிஆர் கட்சியிலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அம்மையார் ஜெயலலிதா மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தவர். ஆக மற்றும் பொறுப்புடன் பேசக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் நம்பிக்கை என்று கையை விடமாட்டார், இருப்பினும் நம்பிக்கை இல்லாமல் பேச மாட்டார். அவர் பேசியதற்கு முன் அர்த்தங்கள் இருக்கும். ஏற்கனவே ஒரு அடித்தளம் போட்ட பிறகுதான் பேசுகிறாரோ என்ற எண்ணங்கள் கூட இருக்கிறது. அவர் பேசுறாரோ இல்லையோ கோபால், ஒன்னொண்டி பாருங்க. ஏன் திருமாவளவன் அந்த அப்பளத்துல போட்ட எண்ணெயில போட்ட அப்பளம் எதுக்கு அவருக்கு? அவர் கூட்டணி உருவாகவில்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்றாரு, யதார்த்தத்தை சொல்றாரு. இவர் யாருங்க சொல்றதுக்கு? இவர் அணியில சரியா இருக்காரா பாருங்க. தன் கட்சியை பார்க்க சொல்லுங்க. காங்கிரஸையே ஆட்சியில் அமர்வில் எங்களுக்கு பங்கு வேண்டும் சொல்ற. அதை பத்தி திருமாவளவன் கருத்து என்ன? திருமாவளவனுக்கு முதலமைச்சர் வேண்டாம், Z+ வேண்டாம், எல்லாம் வாண்டாங்கிறாரு. எதிர்கட்சி மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டு என்று சொன்னாரு அறிஞர் அண்ணா அவர்கள். அதை பத்தி இவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் பார்த்துட்டு இருக்காரா திருமாவளவன்? விடுங்க. திருமாவளவனுக்கு இப்ப ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் தடம் புரண்டு விட்டதோ தெரியவில்லை. எந்த ஆக்சிடென்ட்? கோர்ட்டுக்கு பக்கத்துல நடந்த அந்த பிரச்சனையா சொல்றீங்க? ஸ்கூட்டர் மேல ஏத்திட்டு இன்னும் அடிக்க போறாருங்க. இது என்னங்க தமிழ்நாடு? அது அவருக்கு மேல சதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறாரு. சதியா என்னங்கிறது? எதற்காக அடிச்சு அட்றாங்கிறாரு? எதுக்குங்க சொல்றது? இது என்னங்க? நாடாளுமன்றம் நினைத்தாங்களா? ஒரு ரவுடித்தனம் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களை உசுப்பி விடக்கூடாது. அவருக்கு ஆத்திரம் விஜய் மேல் இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா மேல் இருக்கலாம். ஆனால் அதை தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக விரோதிகளுக்கு மீது ஏவி விடக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்கூட்டர் போற இடிக்குது, இவருக்கு Z+ வேணும், அவர் வாண்டாங்கிறாரு. யார கொடுக்கிற மாதிரி இல்லாத ஒரு சின்ன சம்பவமா நம்ம கடந்து போயிட முடியுமா ராஜகோபாலன் சார்? சின்ன சம்பவம் கிடையாது, அது சம்பவமே கிடையாது. தமிழக முதலமைச்சர் வாய் முடிஞ்சிருக்காரு, அவர் பேச வேண்டாம் அல்லவா? இப்போ எங்க ஒரு தலைவருக்கு ஆபத்து என்றால் விஜய்க்கு அவ்வளவு சொல்றாங்களே, திருமாவளவனுக்கு ஏன் பேசவே இல்லை? திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக நாவடக்கம் தேவைங்க. நாவடக்கம் இருந்தாலும் எங்க அட்வொகேட்டுகள்லாம் போயிட்டு அடிக்க போறாங்கன்னு சொன்னா நாளைக்கு இதே அட்வொகேட் திருமாவளவனுக்கு எக்ஸ்ட்ரா போக மாட்டாங்களா? இந்த நிச்சயம் ஒவ்வொருக்கு ஒரு லிமிட் உண்டுங்க. அதுக்காக தான் ஐயா கருணாநிதி சொன்னாரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று. அரசியலிலும் தெரிய வேண்டும்,
நாக்களையும் தெரியணும். சும்மாட்டி வாய்க்கு வாய் பிடிச்சு காய பிடிச்சு பேசக்கூடாது. அதுல ஒண்ணு நிச்சயம், முதலமைச்சருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டேபிளா இருக்காருங்க, இருக்கு. மீதி தனக்கட்சி தலைவர்களுக்கு இல்லையே என்ற வருத்தமும் இருக்கிறது. சார், இப்போ நீங்க என்டிஏ அலைன்ஸ்ல விஜய்க்கு ஆதரவாக பாஜகவும் சொல்றாங்க, அதிமுகவும் பேசுறாங்க. இந்த பக்கம் இந்திய அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மட்டும் விஜய்கிட்ட பேசுறாரு. காங்கிரஸ்காரங்க ஓரளவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கடுமையா எதிர்க்கல. ஆனா ராகுல் காந்தி போன்லயே பேசுறாரு விஜய் கூட. அப்போ அது அது அதாவது 2026 தேர்தலை மையப்படுத்திய உரையாடல்களா இருக்குமா, இல்ல ஒரு ஒரு நட்பு ரீதியான உரையாடல்களா இருக்குமா? அதற்கு பதிலுக்கு பதில், கேள்விக்கு கேள்வி என்றால், ராகுல் காந்தி பேசி ஒரு வாரத்திற்கு பிறகு ஏன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி கை என்று பேச வேண்டும்? நம்பிக்கை கை, மூட நம்பிக்கை கூட நம்பிக்கை தான், கை தான். என்னங்க இது? ராகுல் காந்தி செய்தது பச்சை துரோகம். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியை பத்தி பேசுறது தப்புங்க. எங்க திமுக அணியில இருந்துட்டு திமுகவின் நிந்தக்கூடிய அளவிற்கு அவர் போகிற கரூருக்கு வரப்போறாங்கிறாங்க ராகுல் காந்தி. கரூருக்கு ராகுல் காந்தி வந்தாருன்னு வச்சுங்க, அந்த ஜோதிமணி அம்மா கூப்பிட்டுட்டு வரணும்னு நினைக்குது. அவர் ஒத்துருவார் பாருங்க ராகுல் காந்தி. ஏன் தெரியுமோ, பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே பல ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்கிறது. பீகாரில் துணை முதலமைச்சர் கேட்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகத்திலும் கேட்பதற்காகத்தான் தன்னுடைய தலைவர்களை உசுப்பி விட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதே தமிழக காங்கிரஸ் தலைவர், சட்டசபை தலைவர் நாளை சட்டசபை கூடும் பொழுது அதில் என்ன பேச போகிறார் என்று பார்க்க வேண்டும். செல்வ பெருந்தகை ஒரு வாட்சி பேசுவாரு, மீதி இருக்கவும் வேற மாதிரி பேசுவான், பார்த்துட்டே இருக்கு. அதுல அந்த தமிழக காங்கிரஸ் சட்டமன்றத்தில் பிளவு வந்திருக்கிறது. ராஜேஷ்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் கூட தாவேகாவோடு சேருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. அப்ப செல்வ பெருந்தகையினுடைய நிலைப்பாடு என்ன? அவர் ராஜேஷ்குமார் தானாக பேசுகிறாரா அல்லது வேணுகோபால் உசுப்பி விட்டு பேசுகிறாரா? கேசி வேணுகோபால் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவர். கேசி வேணுகோபால் கோட் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல லிஸ் மேத்யூ என்று அரசியல் ஆசிரியர் கட்டுரை எழுதியிருக்காங்க, விஜயுடன் போக வேண்டும் என்று கேசி வேணுகோபால் விரும்புகிறார். வேணுகோபால் விஜயோட போகணும்னு விரும்புறாரு. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ திமுக அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில இருந்து மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க, கட்சி பிளவுபட்டுடும், அவ்வளவுதான். யார் யாரு போடுறாங்களோ அவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்க. எங்க அங்க தாவைக்கம் கொடி பறக்குதுன்னு எடப்பாடி சொன்ன உடனே செல்வ பெருந்தி தன்னால ஒரு ஆளு கொடி வச்சுட்டு கொடி பறக்குதுன்னு கட்சியில அன்னைக்கு மத்த அந்த கொடியை காணும், இங்க போயிடுச்சு. அந்த மாதிரி செல்வ பெருந்தைக்கும் ராஜேஷ்குமாருக்கும் பிளவு. அதை ஐயா கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் எப்படி அணுக போகிறார் என்று தெரியவில்லை. தமிழக அரசியல் சூடு பிடித்து விட்டது. பீகார் தேர்தலை விட தமிழக தேர்தலுக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது அகில இந்திய பத்திரிகையாளர்கள். காரணம், கரூருக்கு பிறகு விஜயை கசக்க பார்த்தது தமிழக அரசாங்கம். அது நடக்கல. எங்க 25 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை உங்க மேல எங்க மேல கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க, நம்ம அதிகமா பேசுறதுமேன்னுட்டு. எங்க பார்த்தாலும் ஒரு கேஸ். இது என்ன தமிழ்நாட்டுல ஒரு மினி எமர்ஜென்சி இருக்குதான்ற மாதிரி பயந்துற மாதிரி இருக்குதுங்களே. யாருமே பேச முடியாதுன்னு என்ன அர்த்தம்? தப்பு இல்ல, இது ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையுமே ஒரு எதிர்கருத்து என்றால் அதை வரவேற்பதுதான் அரசுக்கு அழகு. எவ்வளவு தூரம் மோடியை திட்டுறாங்க இப்ப இவங்க எல்லாம். மோடி கேஸ் போட்டாரா என்ன? தமிழக அரசாங்கம் மாதிரி கேட்டா சிபிஐ அதுல எது கரூர் சிபிஐல வந்துருச்சுன்னா உடனே மோடியினுடைய அதிகம் அப்படிங்கிறாங்க. இது என்னது? எஸ்ஐடி போட வராத? ஏன் விஜய் எஸ்ஐடி கேட்கும் பொழுது வடநாட்டு மாநிலத்தில் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தான் வர வேண்டும், போலீஸுக்காரர் என்றெல்லாம் சொல்லிக்கிறார். ஏன் இது? தமிழ்நாடு மீது நம்பிக்கை இல்லை. அரசியல் ரீதியாக பார்க்க போனால் கோபால், டெல்லியிலிருந்து நம்ம 10 ரூபாய் பாட்டில்
பாலாஜி என்று சொன்ன உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்று வாதம் தமிழ் வெற்றி கழகத்திற்கு சுப்ரீம் கோர்ட்ல. அது செந்தில் பாலாஜியை நோக்கி இருக்கிறது. செந்தில் பாலாஜி வர்சஸ் தாவேகான் வந்துடுச்சு. இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு மாறிக்கொண்டதனால், காங்கிரஸ் வேண்டுமென்றே விஜயுடன் உசுப்பி விடுவதனால் உதயநிதி வர்சஸ் விஜய் வந்துருச்சு. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் ஒரு மைய புள்ளியில் விஜய் வந்து விட்டார். அவர் எந்த பக்கம் சென்றார்? இப்ப காங்கிரஸ் பக்கம் சென்றால் திமுகவிற்கு ஆபத்து, பாஜக சென்றால் திமுகவிற்கு ஆபத்து. ஆக மொத்தம் திமுக ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் இருக்குதா மாதிரி தான் விஜய் நினைக்கிறார். காரணம், விஜய் ஒடுக்க முடியாதுங்க. எழுதி வச்சுங்க கோபால். இன்னும் இது தேர்தல் 6 மாசத்தில் இருக்கிறதுனால தான் அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன். ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது விஜய், கமலஹாசன் மாதிரி கிடையாது. அவர் கொஞ்சம் நிதானமா போறாரு பாருங்க. லீகலா ஃபர்ஸ்ட் போயிட்டார், அப்புறம் பொலிட்டிக்கலா வராது. சோ பிளான் ரொம்ப சரியா விஜய் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படிதான் தெரியுதுங்க பார்த்தா. என்ன வழக்கறிஞர் மூலமாக அவருக்கு அதை தவிர பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் இன்புட்லாம் அவருக்கு வேணும் என்று சொல்வது உண்மை. அவர் அரசியல்வாதி அல்ல என்று சொல்வது உண்மை. அவருடன் எந்த கட்சிக்காரனும் செயல்படவில்லை என்பது உண்மை. ஆனால் அவரிடம் இளைஞர்கள் இருக்கிறாரே, 25 வயசுக்கு இருக்கவங்கள எல்லாரும் வருவாங்களே. இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டையும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை செட் அசைட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் தனியா ஒரு விவாதம் வைத்து பண்ணாங்கன்னா தமிழகத்தில் விஜய்க்கு கண்டிப்பாக புத்துணர்ச்சி கடத்திவிடும். அவர் தன்னுடைய பயணத்தை மீண்டும் ஆரம்பிப்பார். அப்பொழுதுதான் இருக்கிறது வம்பு. கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு அடிமட்டத்தில் அதிகமா கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குது விஜய்க்கு என்பதுதான் மத்திய அரசினுடைய கணிப்பு, தமிழக அரசினுடைய கணிப்பு. நன்றி சார். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.